வன்மத்தோடும் பொய்யை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் வரும்போது நாகை எம்எல்ஏ ஆலோ ஷானவாஸ் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். மாவட்ட செயலாளர் தான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார், கடிதம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அங்கே அவர் அதை அரசாங்கம் ஏதோ திட்டமிட்டு செய்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். இப்படி முன்னுக்கு பின் முரணாக பொய்யை சொல்லி தன் மீது கவனத்தை ஈர்க்கிற இந்த வழக்கம் என்பது நாம் பாஜகவில் தான் பார்த்தோம். அந்த வழக்கத்தை அதை இப்போது இவரும் செய்கிறார். எனவே இவர் யார் சொல்லி செய்கிறார், எதற்காக செய்கிறார் என்கிற கேள்வி வருகிறது. பாஜகவின் தன்மையை இவர் ஏன் பிரதிபலிக்கிறார் என்கிற சந்தேகம் வருகிறது அவர் மீது. அவர் அரசியலை நேர்மையாக செய்யலாம். புதிய அரசியல் சக்தி என்று தன்னை காட்டிக்கொள்பவர் புதிய அரசியலை செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த மண்ணிலிருந்து துடைத்தெறியப்பட வேண்டிய அரசியலாக நாம் எந்த அரசியலை பார்க்கிறோமோ, அவதூறு அரசியல், வன்ம அரசியல், அதை இவர் ஏன் கையில் எடுக்கிறார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அவர் நாகப்பட்டினம் குறித்து வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் நம்மிடம் பதில் இருக்கிறது. ஏற்கனவே அரசு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் நாகப்பட்டினத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படவில்லை, கடல் அரிப்பு தடுப்புச்சுவர் அமைக்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களில், குறிப்பாக சாமந்தான்பேட்டை என்கிற கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் தூண்டில் விளைவு அமைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. அந்த நீண்டகால கோரிக்கையை இந்த ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற்றி ஐஐடியில் இருந்து ஆய்வுக்குழு எல்லாம் வந்து அதை ஆய்வு செய்து பார்த்து இங்கே அமைக்கலாம் என்று அவர்கள் பரிந்துரைத்து அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட 32 கோடியில் அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல நம்பியார் நகர் என்கிற பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுகிறது என்று அந்த மக்கள் மிகவும் வருந்தினார்கள், கோரிக்கை வைத்தார்கள். கடந்த ஆட்சி காலத்திலெல்லாம் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகு சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாம் பேசி அந்த ஊருக்கு 10 கோடி ரூபாய் செலவில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுபோல நாகூர், பட்டினச்சேரி, என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட ஊர்களை மட்டுமே நான் சொன்னால் கூட என்னால் மிகப்பெரிய பட்டியலை போட முடியும். நாகூர், பட்டினச்சேரியில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல நம்பியார் நகர் கிராமத்தில் புயல் பாதுகாப்பு மையம் 6 கோடி ரூபாய் செலவில் அந்த மையம் எழுப்பப்பட்டிருக்கிறது. மீனவ மக்களை பாதுகாக்கக்கூடிய, புயல் வந்தால் அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காக்கக்கூடிய புயல் பாதுகாப்பு மையம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி மீனவ மக்கள் சார்ந்தே என்னுடைய தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் தொகுதிக்குட்பட்ட அக்கரப்பேட்டை மிகப்பெரிய மீனவ மக்கள் வாழக்கூடிய பகுதி. அங்கே 100 கோடிக்கு மேல் செலவில் ஒரு மிகப்பெரிய மீன் இறங்குதளம், மீன் பதப்படுத்தும் நிலையம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வேளாங்கண்ணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல சுற்றுலா மேம்பாடு, சுற்றுலா மேம்பாட்டில் என்னுடைய தொகுதியில் நாகூர் சில்லடி கடற்கரையில் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் செலவில் ஒரு நெய்தல் பூங்கா, 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னொரு பூங்கா, அது இசைமுரசு நாகூர் அணிபாவுடைய 100ஆண்டை முன்னிட்டு அந்த பூங்காவுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பெயரை சூட்டியிருக்கிறார். அது விரைவில் திறக்கப்பட இருக்கிறது. பல்வேறு கட்ட பணிகள் சுற்றுலாவுக்கான மேம்பாட்டுக்காக, மீனவர் நலனுக்காக, அதுபோல உள்கட்டமைப்பு மேம்பாடு. நாங்க இந்த ஆட்சி அமைவதற்கு முன்னால் தேர்தலை சந்திக்கும் போது நாகப்பட்டினத்தில் அக்கரைப்பேட்டை மேம்பாலம், நாகப்பட்டினத்தை அக்கரைப்பேட்டை இணைக்கக்கூடிய மேம்பாலம் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருந்தது. அந்த ரயில்வே டிராக்கு மேல மட்டும் கட்டி வச்சிருந்தாங்க. அதை இந்த பக்கமும் இணைக்கல, அந்த பக்கமும் இணைக்கல. ஏன்னா அதுக்கு நிலம் கையகப்படுத்தணும், மிகப்பெரிய பொருட்செலவாகும் சொல்லி கைவிடப்பட்ட ஒரு திட்டம். இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று 104 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பாலம் கட்டப்பட்டு இப்போது 75 விழுக்காடு பணிகள் முடிந்திருக்கிறது. இப்படி அவர் எதையுமே அது அங்க என்ன நடந்திருக்குன்னு கூட தெரிஞ்சிக்காம, அங்க எவ்வளவு பெரிய வேலைகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பேசியிருக்கிறார். காவிரியை இணைச்சிங்களா, குடிநீரை கொண்டு வந்தீங்களா பேசியிருக்கிறார். நாகப்பட்டினம் வரலாற்றிலேயே 1700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம், மிகப்பெரிய திட்டம், அந்த திட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் ஏறத்தாழ முடியும் தருவாயில் இருக்கு. அதனால எல்லா இடமும் குடிநீர், வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்புக்கான வேலைகள் நடந்திருக்குது. அதனால் சாலைகள்ல தோண்டப்பட்ட குடிநீர் இணைப்புக்காக தோண்டப்பட்டதுனால சாலை எல்லாம் சிக்கலா போச்சு. திரும்ப அந்த சாலையை போடுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நிதி ஒதுக்கீடு பெற்று அப்படி ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம்
இன்னொரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டு அப்படி ஒவ்வொன்றாக அந்த ஊருக்கு பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது. அவர் என்ன குற்றச்சாட்டை வைத்தாலும் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் நேற்று தினம் நாகை மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு பயணம் மேற்கொண்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து பேசியிருந்த நிலையில் நாகை மாவட்டம் குறித்து அடிப்படையே தெரியாமல் பொய் பேசுகிறார் விஜய் என நாகை விசிக எம்எல்ஏ ஆலு ஷானவாஸ் பதிலடி கொடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.